என் அம்மாவின் சுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலவர்ண பலகாரங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ மாவு பச்சரிசி வாங்கி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி அதை வறுத்துக்கணுங்க. அந்த மாவு தான் இது. 4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுத்த பச்சரிசி மாவு. 1 கப்பு வறுத்து அரைச்ச பாசிப்பருப்பு மாவு, 100 கிராம் வெண்ணெய்ங்க, சுகர் பவுடர், ஒரு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேங்க, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. 4 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு வறுத்து அரைச்ச பாசிப்பருப்பு மாவுங்க கலந்துக்கலாம். 2 மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம், பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்ல மாவை கலந்தாச்சுங்க. இதோட நம்ம 100 கிராம் வெண்ணெயை சும்மா மெல்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. ரொம்ப உரிக்கிடக்கூடாது. நெய்யா வெண்ணெயை லைட்டாக மெல்ட் பண்ணி இதோட கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து பிசையணுங்க. தேங்காய் பால் பத்தலைனாக்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இருந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இனிமே வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எனக்கு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. கொஞ்சம் மாவு எடுக்கணும், உருட்டணும். இப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி நீளமாக இப்படி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். உருண்டைகள்லாம் இப்படி உருட்டி வச்சுக்கணுங்க. யூஸ் பண்ண போகிற கட்டை இதுதாங்க. இதுதான் பலவர்ண கட்டைன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. லைட்டாக ஆயில் தடவிக்கலாங்க. அப்போல்லாம் ஆசாரிங்கள்கிட்ட கேட்டால் பலவர்ண கட்டைன்னு இப்படி செஞ்சு கொடுப்பாங்களாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பல லைன் வரனால பலவர்ணன்னு வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதுக்கு பேர் பலவர்ண அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எல்லா மாவையும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் வச்சுருக்கோம். கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். மிதமான சூடாக தான் இருக்கணும், அதனால் இது சரியாக இருக்கும். போட்டு எடுத்துடலாம். சிலர் இந்த பலகாரத்தை சீப்பு சீடைன்னு சொல்கிறாங்க. சிலர் இதை மடக்கு பணியாரம்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இதை என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மிதமான சூட்லேயே வேகட்டுங்க. ரொம்பவும் டக்குன்னு ஹையாக வச்சுட்டு மறுபடியும் ஸ்லோ பண்ணிடணும். நம்ம வெந்துட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம அடுத்த செட்டுக்கு உருண்டைகளை உருட்டிடலாங்க. உருட்டி நம்ம இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம். இது வேகிற நேரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அடுத்த செட்டு ரெடி பண்ணுறதுக்கு. நல்ல கலகலன்னு சுத்தம் வருது பாருங்கள். ஆனால் வெள்ளையாகவே இருக்குது. இப்படி தான் இருக்கும் இதோடது. நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அதில் நுரையும் ரொம்ப நல்லாவே அடங்கிருச்சு. எடுத்துடலாம். இதில் 2 ஸ்பூன் சுகர் பவுட்ரு போட்டு இந்த சூட்டோடையே போட்டு ஒரு கலந்து போட்டுக்கலாம். இது மேலே கோட்டட் ஆயிடும். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. அவ்வளோதான், அருமையான பலவர்ண ரெடிங்க. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாங்க.
நம்ம எந்த பவுலில் சுகர் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதையே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூடாக இருக்கையிலேயே போட்டால் தான் ஸ்நாக்ஸ் மேலே கோட்டட் ஆகுங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டாவே போதும். மீதி இருந்தாலும் அது அடியிலே தான் இருக்கும். நம்ம அடுத்தது போடையில் அது ஒட்டிக்குவோம். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிடணுங்க. ஆறின பிறகு போட்டாக்க ஒட்டாதுங்க. அதனால் சூட்டோடு இருக்கையிலேயே சுகர் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான். கிளறி முடித்தோடனையும் இதில் இருக்க ஸ்வீட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கணுங்க. கீழே இருக்க சுகர் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம செய்யல அந்த சுகரை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பலவர்ண ரெடிங்க. இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்து உடச்சி பார்க்கலாங்க. எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் நல்ல மொறு மொறுன்னு உடைச்சா லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மைல்டான இனிப்போட தேங்காய் பால் சேர்த்துருக்கனால அதோட ருசி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம சர்க்கரைக்கு பதிலாக மிளகுத்தூள் கூட இது மேலே கோட் பண்ணிக்கலாங்க, காரமாக வேணுன்னா. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் பலவன்களை செஞ்சு அசத்துங்க. என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.